Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி சாம்பார் தான். ஒரு 100 கிராம் பருப்பு போல் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து பருப்பு வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 சொட்டு அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம், கேஸ்டர் ஆயில். இப்போ நம்ம குக்கரை வேக வச்சுட்டு வந்துடலாம். ஒரு 3 பல் பூண்டு போல் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, முள்ளங்கியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு நல்லா குலைவாக வந்துருச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. விளக்கெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா குலைவாக வந்துடும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பேச்சுலர் கூட ஈஸியாக செஞ்சிடலாம், சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த சாம்பாரை செஞ்சிடலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா சாம்பார் நல்லா ருசியாக இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன வெங்காயத்தை வணக்கிக்கலாம். ஒரு பாருங்கள், நம்ம போட்டப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கிக்கலாம். நம்ம வணக்கிறதுல தான் குழம்பு டேஸ்ட்டே இருக்குது. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் குலைவாக தக்காளி எந்த அளவுக்கு வணங்கியிருக்குன்னு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கி பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ வெள்ளைன்னு இருக்குன்னு. இப்போ முள்ளங்கி, தக்காளி, வெங்காயம் சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி, அந்த பொடி இந்த பொடின்னு எதுவும் தேவையில்லை. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இது ஒன்று இருந்தால் போதும். சாம்பார் சும்மா அட்டகாசமாக இருக்கும். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் எப்படி கொதிக்குது பாருங்கள். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். நல்லா நம்ம இடையிடையே கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு சேர்க்குது. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. புளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்ட அப்புறம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.